அட என்னப்பா இது இந்த ஊர்ல சோத்துக்கு இத்தனை வகையா குழம்பு ஊத்துறாங்க. அண்ணா போதுனா ஒரு குழம்பு போதுனா இவ்வளவு நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னா மலேசியால பினாங் தீவை மதியானம் சுத்தி பார்த்துட்டு இருந்தா அப்ப பயங்கரமான பசி. அந்த ஏரியால லைன் கிளியர் நாசிகந்தான்னு ஒரு கடை இருக்கு. அங்க சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நாசிகந்தர் ஆர்டர் கொடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட மலேசியா சாப்பாடும் நம்ம ஊர் சாப்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம்ல. ஆனா இவங்க சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு என்னென்ன குழம்பு இருக்கோ எல்லாத்தையுமே அந்த ரைஸ்க்கு மேல ஊத்திடுறாங்க. தொட்டுக்கிறதுக்கு முட்டைக்கோசு கூட்டு, அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்லாம் வைக்கிறாங்க. ஆனா என்னன்னா ஒரு இதுக்கும் தனி காசாங்க. ரைஸுக்கு தனி காசு, இந்த பாருங்க வெண்டைக்காய்க்கு தனி காசு, முட்டைக்கு தனி காசு, குழம்புக்கு கூட தனி காசா. பரவாயில்ல, இந்த சிஸ்டமும் நல்லா இருக்கு. வேணுங்கிறதுக்கு மட்டும் தனியா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த பிளேட்டை பாருங்களேன், சோறே தெரியாத அளவுக்கு குழம்பு ஊத்தி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பிரசஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, டேஸ்ட் கூட நல்லா பிரமாதமா இருக்குப்பா. பாருங்க தொட்டுக்கைக்கு வெறும் வெண்டைக்காயை பாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம ஆளுங்க தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு குழம்பு ஊத்தி கொடுத்தாலும் டேஸ்ட் சும்மா தாறுமாறு. நீங்க நாசிகந்தா சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.